ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்கான எலக்ட்ரிக் டைப்போல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரிக் டைப்போலில் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராமை தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் தேரி பார்த்தியும் டெரிவேஷன் பார்த்தியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேரி பார்த்து என்னென்னா, ஒரு பொட்டன்ஷியல், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது, அதோட சார்ஜ் வந்து +Q, ஓகேவா? அதோட வேல்யூ V1. இப்போ V1ஓட ஃபார்முலா என்னென்னா 1/4πε0 Q/R1, ஓகேவா? இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும், ஓகேவா? செகண்ட் என்னென்னா, பொட்டன்ஷியல் P டியூ டு சார்ஜ் -Q. +Qவில் ஒரு சார்ஜ் இருக்குது, -Qவில் ஒரு சார்ஜ் இருக்குது. மைனஸுக்கும் ப்ளஸுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. மைனஸ் மட்டும் முன்னாடி போட்டிங்கன்னா போதும். இதை நம்ம V2 வேல்யூவாக எடுத்துக்கலாம், ஓகேவா? V2ஓட வேல்யூ என்னென்னா 1/4πε0 Q/R², ஓகேவா? இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இப்போது இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். டோட்டல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். சரி, நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதும் போது 1/4πε0 Q/R1 -1/4πε0 Q/R2. இந்த இடத்துல ஏன் மைனஸ் இருந்ததுன்னா, அந்த ஃபார்முலாவில் V2க்கு பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்கும். இந்த மைனஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். மைனஸும் இந்த ஃபார்முலாவில் இருக்க ப்ளஸும் சேர்ந்து மைனஸாக மாறிடுது. அவ்வளோதான். இப்போது இதில் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4πε0. அதை பார்த்து நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். Qவும் காமனாக தான் இருக்குது. Qவையும் காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். இப்போ உள்ளே என்ன இருக்கும்னா 1/R1 -1/R2ன்னு இருக்கும். இதை நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1/R1ஓட வேல்யூ, 1/R2ஓட வேல்யூ, இது ரெண்டு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்லித்தரேன். ஸோ நமக்கு 1/R1 வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா, அக்கார்டிங் டு கொஸ்டினில் R1² = R² + A² - 2RA. இதுதான் ஃபார்மேட், அதாவது ஃபார்முலா வச்சுக்கோங்க R1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, ஓகேவா? இப்போது நம்ம இந்த டேர்மில் என்ன பண்ணுறோம்னா, ஆரை மட்டும் வெளியே எடுக்கணும், ஓகேவா? ஆரை வெளியே எடுத்த பிறகு என்ன ஆகும்னா, ஆர் இந்த இடத்துல 1 வரும். அதே மாதிரி ஏக்கு கீழே ஏன் R² நான் டிவைடில் போட்டிருக்கேன்னா, ஒரு டேர்ம் இல்லைனா அதை நம்ம டிவைட் பண்ணி எழுதிக்கலாம் இந்த மாதிரி, ஓகேவா? இப்போ இதுலேயே வந்து R² இல்லை, அதனால் நான் டிவைட் பண்ணி எழுதிக்கிறேன். ஆனால் அங்கே ஒரு ஆர் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிங்க தெரியும். A² வந்து நான் R² முழுசாக எழுதியிருக்கேன். ஆனால் இந்த டேர்முக்கு வந்து R² நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா மேலே ஏற்கனவே ஒரு ஆர் இருக்குது, ஓகேவா? அந்த ஆரும் கீழே இருக்க R² கேன்சல் ஆனால் ஒரே ஒரு ஆர் மட்டும் தான் இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு தெளிவாக எழுதியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்னென்னா A²/R² நெக்லிஜிபிள் ஆகிடும், ஓகேவா? நெக்லிஜிபிள் ஆன பிறகு என்ன இருக்குன்னா, R1 = R1/2A cos θ/R. இதில் ஏன் 1/2 போட்டிருக்கேன்னா, நான் ரெண்டு பக்கமும் வந்து இதுக்கு சென்டரில் வந்து நான் ரூட் பண்ணுறேன், ஓகே? ரெண்டு பக்கமும் ரூட் பண்ணுறேன். ரூட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த R² இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில், அதுவும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அந்த R² செகண்டாக ஒன்று R² இருக்குல்ல, ஈக்குவல் அந்த பக்கம், அதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ இதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் இல்லைன்றதுனால இதுக்கு ரூட் அப்படியே வரும். அந்த ரூட்டை தான் நான் வந்து 1/2ன்னு எழுதியிருக்கேன் மேலே, ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நமக்கு R1 தேவை, நமக்கு 1/R1 தான் தேவை, ஓகேவா? 1/R1 நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த டேர்மை முழுசாக கீழே கொண்டு வரணும். அப்போனா 1/R1 கிடச்சிடும். இந்த டேர்மை முழுசாக கீழே கொண்டு வரும்போது அந்த ஆரோடு சேர்த்து அந்த மல்டிப்ளேயில் இருக்க டேர்மும் கீழே வரும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த டேர்ம், அதாவது அந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்மை மட்டும் மேலே கொண்டு வரும், ஓகேவா? மேலே கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, கீழே இங்கே 1/2 வந்துருக்கணும். நம்ம ரூட்டை 1/2 சேஞ்ச் பண்ணோம்ல, அந்த 1/2 வந்து அதை வந்து நம்ம மேலே கொண்டு வரோம். மேலே கொண்டு வரும்போது மைனஸ் ஆகிடும், -1/2 ஆகிடும், ஓகேவா? இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை ஆகும்போது, அதாவது மேக்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க 11th மேக்ஸில், அதே மாதிரி -1/2 வந்து உள்ளே மல்டிப்ளை ஆகும்போது மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகி இது மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்கும். அதனால் மேலே இருக்கட்டும், அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 × 2 இருக்குது, கேன்சல் பண்ணுறோம். மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. அந்த 1 வந்து 2A அதாவது A cos θ, 2 தான் கேன்சல் ஆகிடுச்சு இல்லை, A cos θ கூட மல்டிப்ளை ஆகி வெறும் A cos θ, 1 + A cos θன்னு ஆகுது, ஓகேவா? இதை நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். நம்ம வந்து இதே மாதிரி பெரிய டேர்மாக போட்டு கண்டுபிடிக்காமல் ஜஸ்ட் அந்த மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ஆகும், மாற்றினா ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த R1 R2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒன்றுமே இல்லை, நம்ம கிடச்ச ஆன்சரை நான் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கேன். R1 வேல்யூலையும் R2 வேல்யூலையும் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/R1ன்றது காமனாக இருக்குது. ஸோ அதை நான் வெளியே எடுத்துறேன். வெளியே எடுத்தோடனே உள்ளே என்ன இருக்குன்னா, நான் என்ன பண்ணுறேன், மைனஸை வெளியே எடுக்கல, 1/R1 தான்
1/r அதான் காமனாக வெளியே எடுக்கிறேன். அந்த மைனஸ் உள்ளே தான் இருக்குது. அந்த மைனஸ் என்ன ஆகும்னா உள்ளே மட்டிலே ஆகும். ஆனால் -1 ஆகும். அதுக்கு பக்கத்தில் இருக்க டேர்ம் அது கூட மைனஸ் மட்டிலே ஆகும். அது சில ப்ளஸ் ஆகும். அப்படின்னா a cos θன்றது ப்ளஸ் ஆகும், -1 ஆகும். இப்போ -1 +1 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆன பிறகு நமக்கு என்ன இருக்கும்னா 2 டேர்ம் அடிஷனில் இருக்கும். ஓகேவா? அடிஷனில் இருக்கும்போது நம்ம 2ன்னு முன்னாடி காமனாக போட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆரும் இந்த ஆரும் சேர்ந்து r² மாறிடுச்சு. அந்த 1ம் 2a cos θவும் சேர்ந்து 2a cos θவாக மாறிடுச்சு. இந்த q வந்து இது கூட சேர்ந்துக்கிட்டு q 2a அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா p கேப்னு எழுதலாம். இப்போ p கேப் cos θ/r² வரும் அந்த இடத்துல. ஸோ நான் எழுதிக்கிறேன் r² நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து இந்த cos θ வந்து p கேப் கூட சேரும்போது p வெக்டார் டாட் r கேப்ன்ற மாதிரி மாறிடும். அக்கார்டிங் டு கேஸ் 1 பார்த்தீங்கன்னா θ வந்து நமக்கு 0 டிகிரியாக இருக்கும்போது வேல்யூ 1 கிடைக்கும். அப்போனா இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அதை. ஓகேவா? θ அதே மாதிரி கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா θ வந்து 90 டிகிரியாக இருக்கும்போது 0வாக இருக்கும். அப்போ 0 × anything is 0. ஓகேவா? அதே மாதிரி கேஸ் 3 இருக்கும்போது θ = 180, அதோட வேல்யூ -1. அதனால் இந்த டேர்மை -1 கூட மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். அவ்வளோதான் இந்த ஈக்குவேஷன். தேங்க்யூ.